அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்ச் தான். என்ன ஈட்டிங் சேலஞ்சுனா பிரிஞ்சி பட்டாணி உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. 10 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிடணும். சாப்பிட்றவங்களுக்கு சிறப்பு பரிசு உண்டு. பிரிஞ்சி, பொட்டேட்டோ ஃப்ரை, ஆனியன் ரைத்தா 2 பேருக்கும் சேம் குவான்டிட்டி போட்டிருக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. பட்டாணி பச்சை பட்டாணி போட்டு சாப்பாடு பிரிஞ்சு அருமையா இது. ஒரு புடி பிடிக்கணும். வெங்காயம் தயிர் உள்ள அருமையா இருக்கு. இவ்வளவு காரம், புளிப்பு, உப்பு இதெல்லாம் தக்காளி சாப்பாடு நல்லா எடுத்து வச்சுருங்க. இந்த பிஞ்சி தகுந்த மாதிரி பட்டாணியும் அருமை ஒழிச்சிடணும். பக்கம் தள்ளிப்போம். இன்னும் நல்லா இருக்கு ரேஸ். பட்டாணி எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு இருக்கு. நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு. நார்மல் பிரிஞ்சி மாதிரி இல்ல. பொட்டேட்டோ ஃப்ரை வேற இருக்கு. நான் தான் இந்த தயிர் பச்சை கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா இருந்தாலும் சரி, வீட்டில் சாப்பிட்ற பிஞ்சு மாதிரி வராது. ஒன்றுமே வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பிட்டாங்க. தலைவாழை இலையில போட்டு பிரிஞ்சி சுட சுட பிரிஞ்சி பாருங்க மக்கள். நீங்க யார் ஜெயிக்கணும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் யார் ஜெயிக்கணும் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுவோம். பாகத்தினரும் அனைவரும் யார் ஜெயிக்கணும்னு சொல்லலாம். பட்டாணி கடவுளும் சாப்பிடல. ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் ஈஸியா போயிடுச்சு. வெந்துச்சுல பட்டாணி. இந்த சாப்பிட்டா கறி ஒர்க்கா பண்ணணும். மசாலா மசாலாவுடைய இது பிரிஞ்சியாரா போட்டு இல்ல எனக்கு என்ன ஆசை, எல்லாரும் இந்த மாதிரி நிறைய நிறைய எடுத்து சாப்பிடுறாங்க. ஒரு வாட்டியாச்சும் சாப்பிடாச்சும் வாயில போகாம இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு புடி தான் போல. இன்னைக்கு ஒரு புடி தாத்தா சொன்ன மாதிரி. நான் மாங்காய்தான்.
சாப்பாடுலாம் நல்லா நிறுத்தி நிதானமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இறக்க பறக்க சாப்பிடறதெல்லாம் வந்து இருக்கும். அமைதியா சாப்பிடணும். அங்க தேய்ச்சி தெரியல. இதுதா இப்ப தெரித்தானா எல்லாம் சாப்பிட்டு ரெண்டு இதுதான் தேய்த்து. நான் சாப்பிடல. அதுனே செய்யறேன். வெளியில போய் சாப்பிட்டுதான் அவ்வளவு ஃபீல். சூடா தானே அந்த சூடா இருக்கா? போன மாதிரி சூடா தானே இருந்தது. அந்த இலையில போட்டு சாப்பிட்டது தனி ஃபீல். அந்த ஒரு ஃபீலே வேற. தயிர் ஊத்திடு. சாப்பிட்டேன். நான் முடிவு பண்ணி அருமையா இருக்கு மக்களே. தயிர் இருக்க எடுத்துக்கோ. போட்டினா இலையில என்ன வச்சாலும் அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வெறும் அதுதான் போட்டி. சொல்லிதான் நான் போய் சாப்பிட்டு சொல்லிட்டேன். ஒருத்தர் உருளைக்கிழங்கு சாட மாட்டேன். நல்லா இருக்கு ஃப்ரை. சாப்பிட்டுடு. நான் கருணகிழங்கு தான் வாங்கி சேல்ஸ் பண்ணேன். கருணகிழங்கு கடையில அடுத்த சேலஞ்சு கருணகிழங்கு மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு ஆள் 10 பீஸ் யார் மொஸ்ட் வராங்க பாவம். நீங்களே சொல்லுங்க மக்களே. 10 பீஸ் 50 பீஸ் ஆச்சா கூட அவர் சாப்பிடுவாரு கருணகிழங்கு. இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது என்ன பிடிச்சது கமெண்ட் பண்ணுங்க. வெற்றி அப்படி சேனல் கமெண்ட் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வெற்றி இவரு கேமரா பிடிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க. ஒருவருடைய ஆசீர்வாதத்தால். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அபியும் யூடியூப் சேனல்ல ஜாயின் பண்ணணும். நாங்க வரவே மாட்டாங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் தப்பிப்பேன். நான் வேணா போய் கேமரா பிடிக்கிறேன். அதான் அடுத்த சேலஞ்சில் வந்து அபியும் வந்து சாப்பிடணும்னு சொல்லுங்க. அபியும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். மக்களை எங்க வீடியோ பார்க்கவே மாட்டேன்றீங்க. எங்க வீடியோ பாருங்க. எங்களுக்கு ஆதரவு தாங்க. கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அபியும் வந்து சாப்பிடணும்னு மறக்காம அவங்க வந்து சாப்பிட வைப்போம். சாப்பிட்டாச்சா? ஈட்டிங் சேலஞ்சு நீ பிரிஞ்சு வெங்காயம், தயிர், வெங்காயம், உருளைக்கிழங்கு,
பாருங்க எல்லாம் கிளீனா சாப்பிட்டு வெறும் வாழை இலை மட்டும் தான் வச்சிருக்கேன். கறிவேப்பிலை, பட்டை, பிரிஞ்சி இலை தான் வச்சிருக்கேன். வீடியோ இவ்வளவுதான் வச்சிருக்கேன் மிச்சம். தண்ணி நிறைய குடிச்சதுனால எனக்கு சாப்பிட முடியல. இவ்வளவுதான் வச்சிருக்கேன் மிச்சம். தண்ணி வேணுமா? ஒரு சம்பு தண்ணி குடிச்சிட்டேன் மக்களே. சொல்லுங்க ஏன்னா முடிஞ்சிச்சு. முடிச்சிருவா. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வெற்றி அபி வீடியோ சேனலை, யூடியூப் சேனலை பார்க்க சொல்லுங்க. எங்களுக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். பாய் கைஸ்.